வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தை கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ், ஒரு 30 இயர்ஸ் ஒரு வாழ்ந்த ஆண் பெண் இவங்களுக்குள்ள இப்போது சமுதாயத்தில் இருக்க சமுதாய சிக்கல்கள் இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. அவங்க என்ன மாதிரி தேடுதல் வச்சுருக்காங்க, அவங்களோட தேவை என்ன, எதிராளி உள்ளவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை, இல்லை அவங்களுக்கே என்ன விருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவு வந்திருக்காது. ஆனால் ஒரு 35 to 45 ஏஜில் ஒரு பெண்ணுக்கு நாம் எவ்வாறு இந்த வாழ்க்கையில் நடத்தப்படுகிறோம், ஒரு ஆணுக்கு எவ்வாறு நம்ம நடத்தப்படுகிறோங்கிறத ஒரு தெளிவு வந்திருக்கும். இப்போ என்ன சிக்கல்னா, அந்த 15 வருடம் 20 வருடம் வாழ்ந்து பழகியிருப்பாங்க, ஒருத்தங்களை பற்றி முன்முடிவு வச்சுருப்பாங்க, அவங்கள இப்படித்தான் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதிலிருந்து உடைக்கிற டைமும் அந்த 30 வருஷம் கழிஞ்சு தான் வரும். அவங்களால புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறதும் அந்த டைமில் தான் வரும். இப்போது மனிதர்கள் குழம்பி போயிடுறாங்க. எப்படி குழம்பி போயிடுறாங்கன்னா, அந்த மாதிரி இருந்தா அவகிட்ட போய் நான் நிற்கவா, அந்த ஈகோ அதிகபட்சமாக ஆயிருக்கும். இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சு, இனி போய் கேள்வி நிற்கிறதா என்ன, அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம்தான் என்ன, வாழ்கிற காலத்திலே வாழலை, இனிமேல் எதுக்கு தேவை, ஏதோ இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோமேன்னு நினைக்கிறாங்க. நல்ல யோசித்து பார்த்தா ஒரு மனிதனோட ஆயுள் காலம் 120 ஆண்டுகள் சராசரியாக. நம்ம இப்போ 65-70 ஆக்கிட்டோங்கிறது காலத்தின் கட்டாயம். ஆனால் எத்தனை வருஷம் நீங்கள் உயிர்த்தன்மையோடு வாழ்ந்தீங்க? உங்கள் ஆயுள் காலம் 65 to 70 வச்சுக்கோங்க. இங்கே எங்கே வாழ்ந்தீங்க? உங்களுக்காண்டி எங்கே வாழ்ந்தீங்க? மற்றவங்களுக்காண்டி எங்கே வாழ்ந்தீங்க? இங்கே வாழ்க்கையே வாழாத போது வாழ்ந்த வரைக்கும் போதும் அப்படின்னு ஒரு சலிப்பு வந்த காரணம் என்ன? இதை மனிதர்கள் யோசிக்கிறதே இல்லை. ஒரு மனம் எப்படி செயல்படுகிறது, ஒரு ஆன்மா செயல்படுகிறது அப்படிங்கிறத வாழ்க்கை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குங்கிறத மனிதர்கள் மறந்துடுறாங்க. 25 வயசில் ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா 30 வயசில் ஒரு மாதிரி இருப்பாங்க. 25 to 30 வருஷம், அந்த 5 வருஷத்துக்குள்ளே அவங்க மாற்றத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து அவங்க 5 வருஷத்தில் வர மாற்றத்தை நீங்கள் எந்த மாதிரி எதிர்கொள்ள முடியும்? வாய்ப்பே இல்லை. அவன் ப்ரூவ் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்து என்னத்தை சாதிக்க? இங்கே மனிதர்கள் என்ன தான் புரிஞ்சுக்குவாங்க? அப்படி புரிஞ்சதும் பொய்யா இருக்கும், உண்மையாக இருக்கிறதும் பொய் மாதிரி தெரியும். இந்த ஒரு கண்ணாமூச்சி வாழ்க்கையே ஒரு மனிதன் இறக்கும் வரைக்கும் வாழ்ந்து போனான்னா, இந்த பூமியில் எதுக்கு வாழ பிறந்து வந்திருக்கணும்? இந்த கடவுள் தான் எதுக்கு நமக்கு இன்பம், குடும்பம், மகிழ்ச்சி, மனம், சிரிப்பு, மறதி இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. இவன் இப்படித்தான், இந்த வாழ்க்கை இப்படின்னு நம்ம ஒரு முன்முடிவு பண்ணி வாழ்ந்துறதுனால அவங்க என்ன மாறினாலும், அவங்க என்ன மாற்றிக்க முயற்சி பண்ணாலும் நமக்கு அது தெரியறதே இல்லை. இது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் வாழ்க்கையில் அவங்க கண்ணோட்ட கொண்டு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை தியானங்கள், எத்தனை முயற்சிகள், எத்தனை பயிற்சிகள் எடுத்தாலும் இந்த மனிதன் இதிலேருந்து மாறவே முடியல. ஏன்? அவன் மாறல, அவனுக்கு என்ன வேணும்னு தெரியல. என்ன மாதிரி வாழ்ந்துட்டுருக்கன்னு புரிதல் அவங்களுக்கு இல்லை. தன்னை உணர்தல் அவனுக்குள்ளே நடக்கலை. தனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு நடக்கலை. அவன் காயத்தை அவனுக்கு குணப்படுத்த தெரியல. இன்னொருத்தங்க காயத்தை குணப்படுத்த வந்தாங்கன்னா அதை ஏற்றுக்கவும் முடியல. இது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. என் காயம் என்னோட போட்டோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறீங்க. எத்தனை தடவை திரும்ப வந்தாலும் அந்த காயத்தை ஆற்றவே விட மாட்டேங்கிறீங்க. இப்படியே வாழ்ந்து பழகிட்டீங்க, துன்பத்தோடே வாழ்ந்து பழகிட்டீங்க. இன்னும் என்ன வாழ்க்கை இருக்குது? பேரை பேத்தி எடுத்தாச்சு, இனி நாங்கள் எதுக்கு வாழணும், எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மருகி சாவுறீங்க. எப்படி? இந்த வாழ்க்கை நம்மக்கிட்ட அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நம்ம மனைவி இப்படி அன்பா இல்லையே, நம்ம கணவன் இப்படி அன்பா இல்லையே,
வாழ்கிறவங்க மாதிரி வாழலையே. 30 வயசு 25 வயசு அவங்கள பார்க்கும்போது நமக்கு மட்டும் வாழ்க்கை இல்லையே. எத்தனை பேர் மற்றவங்கள கம்பேர் பண்ணிவிட்டு இந்த வாழ்க்கையை ஏக்கமாக பார்த்துட்டு போகிறீங்க. அந்த ஏக்கமாகவே செத்து போகிறதுக்காக இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இது ஏன் யோசிக்கலை? ஆண் சக்தி பெண் சக்திங்கிறது இங்கே மனிதன் சாதாரண சக்தின்னு உங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டதுனால வந்த விளைவு. உங்களுக்குள்ளே இவ்வளோ தான், நம்ம இப்படி தானே ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கிட்டதுனால வந்த விளைவு. மாறுறவங்கெல்லாம் அசால்ட்டாக வாழ்கிறாங்க, ஒரு தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாங்க. அவங்களாம் நல்லா தாங்க இருக்காங்க. நம்ம உண்மையாக இருக்கோம், நம்ம நேர்மையாக இருக்கோம், எளிமையாக இருக்கோம். இதுதான் இந்த சொசைட்டிக்கு பிடிக்கல. நம்ம சபிக்கப்பட்டவங்க, கடவுள் நமக்கு இப்படி தான் வாழ்க்கை கொடுத்துருக்காரு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் பவுண்டரி செட் பண்ணதுனால வந்த விளைவு. இறைவன் அப்படி பண்ணலை. ஒருவேளை இதை கேட்டுட்ருக்கவங்க இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எந்த வயசாக இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம், எந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்துருக்கலாம், ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு. உங்கள் மனசுலேருந்து கழிவுகள், கசடுகள், குப்பைகள், தூசிகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. புதுசாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரு குப்பையில் போட்டு எரித்த மாதிரி உங்கள் நினைவுகள், அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், அது அந்த துன்பங்கள் இன்பங்கள்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டு புதுசாக ஒரு மனிதனை வாழ்ந்து பாருங்கள். இந்த வாய்ப்பை எதிராளி உள்ளவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து தான் பாருங்களேன், ஒரு வாழ்ந்து தான் பாருங்களேன், மன்னிச்சு தான் பாருங்களேன், புரிஞ்சு தான் பாருங்களேன், சரண்டர் ஆகுங்களேன். அவங்க நமக்காண்டி ஒரு கணவனும் ஒரு மனைவியும் 2 பேரை இந்த பிரபஞ்சம் சேர்த்துக்கிச்சுன்னா யாரோ சூஸ் பண்ணல, நீங்கள் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேலே உங்களோட இந்த ஆத்மா கதறுது. எப்படி கதறும்னா, வாழ்ந்துரு, நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்தோம், வாழ்ந்துரு. அதே மாதிரி பிரியணும்னு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா பிரிஞ்சிருங்க. பிரியாமல் வாழ்ந்து கஷ்டப்படுறீங்க, அதே மாதிரி சேர்ந்துருந்து வாழ முடியாமையும் கஷ்டப்படுறீங்க. இந்த முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்துக்கு என்ன காரணம்னா, சொசைட்டிக்காண்டி வாழ்ந்து சொசைட்டிக்காண்டி அந்த அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டதுனால தான். உங்களுக்கு உங்களை பற்றி தெரியல, உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல, அதனால சூஸ் பண்ண தெரியல, அதனால உங்களுக்கு எது வேணாங்கிறதோ அதை ஒதுக்க தெரியல. 4 பேரை பார்த்து இப்படி தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் முன்முடிவு எடுத்துட்டதுனால வந்த விளைவு. ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் எப்படி சிறு வயசுலேருந்தே உங்கள் அம்மா பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து இந்த பெண்கள் இப்படி இருப்பான்னு நீங்கள் உங்களுக்குள்ளே போட்ட விளைவு. ஆப்போசிட்டாக பெண் வந்தோடனே உங்களால் ஏற்றுக்க முடியல. அப்போது பெண்ணாக இப்படி தான் இருப்பாங்க, எப்படி வேணால் ஏற்றுக்குங்கிற புரிதல் உங்களுக்குள்ளே இல்லாமல் தான் இந்த சண்டையை ஒழிய அந்த பெண் மேலே எந்த குறையும் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஆண், அவன் எந்த மாதிரி உழைப்புக்காண்டி எவ்வளோ, அந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பெண் கல்யாணத்துக்கு வரும்போது அவன் உங்களோட புரிதலையும் உங்களோட அன்பையும் அவங்க கொடுக்கலங்கிறதுனால அவங்க கெட்டவன் கிடையாது. இந்த மாறுபட்ட மனநிலை தான் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையில். இந்த இயற்கையோட சட்டமே நல்ல மனம் கொண்ட மனிதனுக்கு ஒரு அவங்ககிட்டருந்து என்ன கற்று அவங்க இந்த சொசைட்டிக்கு போகணுமோ, இந்த வாழ்க்கையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுமோ அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ ரெண்டு பேரும் 2 துருவங்களாக தான் இருப்பாங்க, 2 பேரும் 2 துருவங்களாக தான் இருக்கணும். அப்படி தான் விதி. எனக்கு ஏற்றவில்ல, எனக்கு மட்டும் அப்படி இருந்தால் நான் பயங்கரமாக வாழ்ந்திருப்பேன், என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, என் கணவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இல்லை, நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே சொல்ல தெரியல. அவன் என்ன கொடுத்தாலும் உங்களால் சாட்டிஸ்ஃபைடு ஆக முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியலை. நீங்கள் கேள்வியை கேட்காம ஆன்சரை வச்சுக்கிட்டு இது கேள்வின்னு குழம்பி போகிறீங்க. இந்த கேள்விக்கு விடை தேடுறீங்க. ஆன்சர் தான் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள்கிட்ட. ஒரு மனைவி இவ தான், ஒரு கணவன் இவன் தானே ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவமும் அதை புரிதலும் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதை மறந்ததுனால நீங்கள் திருக்குறள் படிங்க, திருமந்திரம் படிங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் என்ன தான் புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் பக்தி செய்கிறாங்க. ஒரு சாதாரண எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 65 வயசு 70 வயசு உள்ள மனிதர்கள் பக்தியில் பலமாக இருக்காங்க, வாழ்க்கையில் முட்டையாக இருக்காங்க. இதனால் என்ன பயன்? அவர் என்ன தான் இந்த சொசைட்டிக்காண்டி நானும் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறேன், நானும் இந்த மாதிரி இந்த உள்ள பெரிய மனிதர், இதுக்காண்டி நீங்கள் வேஷம் போட்டிங்கன்னா எப்படி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்?
வெளியில் மற்றவங்களாம் பார்த்தா அவர் பயங்கரமாக வாழ்கிறாரு, ஆனந்தமாக வாழ்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி, அதாவது இங்கேருந்து அமெரிக்கா அளவுக்கு டிஸ்டன்ஸில் அவங்க இருக்காங்க. இங்கே இதயத்தோட இதயம் கனெக்ட் ஆகலை, மனசோடையும் மனசு கனெக்ட் ஆகலை. அந்த அறிவு, காரண அறிவுங்கிறத வச்சுக்கிட்டு தான் சரி, தான் பண்ணுறது தான் சரி, மற்றவங்க நம்ம பேச்சு கேட்கலான்னு பரவாயில்ல, நம்ம பண்ணுறது தான் சரிங்கிற அந்த ஆணவ செருக்கால் இங்கே வாழ்க்கையை எல்லோரும் இழந்துட்டுருக்காங்க. நான் பொதுவாக தான் பேசுகிறேன். ஆனால் அந்த வாய்ப்பு ஒரு வாட்டியும் கொடுத்துட்டே இருக்கான் இறைவன். நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகிறங்கிறத விட, அந்த வாய்ப்பு கொடுத்தா திரும்ப நீங்கள் கேட்கும்போது இன்னொரு வாய்ப்பு வராதுங்கிறது தெரியாமல் நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க. இந்த பிறவி எடுத்து வரும்போது எவ்வளோ வேண்டுதல், எவ்வளோ பிரார்த்தனை, எவ்வளோ வருடங்கள் காத்திருந்தீங்கிறது தெரிஞ்சால் இந்த பிறவி நீங்கள் அசால்ட்டாக இருக்க மாட்டீங்க. உண்மையே அதை உணர்ந்து போய் வந்தால் தான் நீங்கள் இந்த லைஃப் சைக்கிள்லேருந்து விட முடியும். இல்லை நாங்கள் எத்தனை வருஷம் வாழ்வோம், எத்தனை வருஷம் வேணால் திரும்பப்படுவோம், எத்தனை வருஷமாக இஷ்டத்துக்கு இருந்துக்கிறோம், அதை கேட்க நீங்கள் யார்? நீங்கள் வாழ்ந்து போங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். எல்லோரும் சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கன்னு. இங்கே ஒன்னஸ்ன்னு வந்துட்டால், ஒரு ஞானம் அடைஞ்சிட்டா, ஒரு தன்னை உணர்ந்துட்டா இங்கே எப்படி தனித்தனியாக இருக்கும்? அப்படி நீங்கள் தனித்தனியாக உலகத்தில் இருக்கிறதுனால தான், தனித்தனி மனிதர்கள், தனித்தனி சுதந்திரம், தனித்தனி இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே பிரிஞ்சு கிடக்குது. சிவன் சக்திங்கிறது ஒன்று தானே. அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கும், ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்களுக்கும், ஜெர்மனியில் உள்ளவங்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கும் சிவனுங்கிற தன்மை ஒன்று தானே. சிவம்னா அன்பு தானே. அன்பு தானே இங்கே எல்லாமே. அப்போனா இங்கே மனிதர்கள் பிரிஞ்சில்லை, மதம் பிரிஞ்சில்லை. நீங்கள் தனித்தனி தீவு நீங்கள் சொன்னதுனால குடும்பத்தை பிரித்து வச்சுருக்கீங்க. குடும்பத்தை பிரிச்சுருக்கிறதுனால உங்களுக்குள்ளே பிரிஞ்சிருக்கீங்க. அதை நீங்கள் ஒட்டி உறவாடி அதை ஜெயிக்கணும்னு சொல்ல வரல. உங்களை முதல்ல ஜெயிங்க. உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னு தெரில. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா என் பேச்சை கேட்டோடனே நீங்கள் அப்படியே உடனே மாறி ஏன் இப்படி பேசுனீங்க அப்படிலாம் இல்லை. உடனே திருந்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இப்படி யோசிங்க. ஒரு ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நான் என்ன செய்யணும்னா, இந்த சொசைட்டிக்காண்டி என் அன்பையும் என் அருளையும் இறைவன் கொடுத்ததை நான் திரும்ப அப்படி கொடுக்கணும். அதுதான் நியதி. இங்கே ஒவ்வொரு உயிரும் நான் உணர்ந்தது உண்மைன்னா, என் வாயிலேருந்து வார்த்தை, அந்த குரல், இந்த சத்தியம் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் உள்ளே போய் ஒரு மலர வைக்கணும். அந்த அன்பை மலர வைக்கணும். இதுதான் சத்தியமான சத்தியம். நான் அன்கண்டிஷனல் லவ்லேருந்து தான் அதை கொடுக்கணும். எனக்கு நீங்கள் பணமோ காசோ நீங்கள் யாருனோ அதெல்லாம் தேவையே இல்லை. இதை கேட்குறவங்க ஆனந்தமாக போங்க. இதை கேட்குறவங்க நல்லா படிங்க. இதை கேட்குறவங்க நல்லா சம்பாதிங்க. இதை கேட்குறவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி வாழ்ந்து போங்க. உங்கள்கிட்ட துன்பம்லாம் கரைஞ்சி போயிடட்டும். உங்களுக்குள்ளே அறியாமை போயிடட்டும். நீங்கள் ஆனந்தமாக வாழணும், அவ்வளோதான். அது நான் யாராக இருந்தால் என்ன, நீங்கள் யாராக இருந்தால் என்ன? நான் ஒன்னஸ்ன்னு உணர்ந்திருக்கேன். எனக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே நான் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் இருக்கேங்கிறது தான் உண்மை. நான் ஆணாக இருந்தேன்னா, பெண்ணாக இருந்தேன்னா, என்னவா இருந்தால் என்ன? நான் எதுக்கு விளம்பரம் தேடணும்? என் குரல் தான் இதுக்குன்னு சொல்லி நான் ஏன் அடிச்சுக்கணும்? ஐயோ இவ்வளோ பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஏன் வருத்தப்படணும்? எனக்கு இவ்வளோ பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நான் ஏன் வருத்தப்படணும்? தேவையில்லை. இறைவன் என்கிட்ட பணியை நான் தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். என்னை விட பிரம்மாண்டமாக வார்த்தை ஜாலத்தில் 1000 பேர் பேசுகிறாங்க, பேசட்டும். நான் தவறுன்னு சொல்லல. ஆனால் என் கருத்தை சொல்கிறதுக்கும் இறைவன் எனக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கான், அவ்வளோதான். என் கடமை செய்கிறது, பலனை எதிர்பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த வகையில் இதை கேட்குறவங்க, இதை பார்க்குறவங்க அனைத்து பேரும் அவங்க துன்பத்திலேருந்து அப்படி சொடக்கு போகிற நேரத்தில் எல்லாம் மறைஞ்சிடணும், அவ்வளோதான். இவங்களுக்கு எவ்வளோ வேணால் துன்பமாக இருக்கட்டுமே, எவ்வளோ துன்பத்தில் வேணால் இருந்துக்குங்களேன், உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொல்லணுமா என்ன? கடன் இருக்கலாம், நோய் இருக்கலாம், என்ன நிர்கதியாக இருக்கலாம், யாருமே இந்த உலகத்தில் நமக்கு இல்லையேன்னு ஏங்கலாம். இந்த சனம், இந்த சொடக்கு போடுற சடத்தில் எல்லாம் தீந்துடட்டும். எனக்கு இப்படி தான் வருது டவுன்லோடு, இப்படி தான் எனக்கு பேச வருது, நான் நடிக்க முடியாது. அப்போ என் சத்தியத்தை நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்லலை. எனக்கு இப்படி தான், இதோட கருத்து இவ்வளோ தான். உங்களுக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பேச தெரியல. ஆனால் என்கிட்டருந்து வர டவுன்லோடை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறது என்னோடய கடமை, அவ்வளோதான். குண்டலினி, அப்புறம் சக்கரம், அப்புறம் சமாதி, இதெல்லாம் பேசி, இந்த வார்த்தை ஜாலங்கள் பேசி உண்மையே இல்லை. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள துன்பம் தீரட்டும், உங்களுக்குள்ள ஆனந்தம் பெருகட்டும்னா பெருகட்டுமே. மழை வரணும்னா வந்துச்சுல்ல, அது மாதிரி இது நடக்கட்டும். ஆனந்தம் வரட்டும், ஆனந்தம் பொங்கட்டும்னா நடக்கட்டும்.